ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். என்னாகமம் 11:29 பார்க்குறோம். மோசே சொல்லுவாரு, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைத்தா அது எவ்வளோ நல்லதா இருக்கும் அப்படின்னு. இல்லை, நல்லா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசனம் உரைப்பது நிமித்தமா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா தீர்க்க தரிசிகளா ஆயிட முடியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தீர்க்க தரிசனம் என்பது ஒரு வரம். 1 கொரிந்தியர் 12:10 பார்க்கிறோம். ஆவிக்குரிய வரங்கள்ல ஒரு வரம் தீர்க்க தரிசனம் உரைத்தல். ஆனா தீர்க்க தரிசி என்பது ஒரு அழைப்பு. ஏன்னா நம்ம பார்க்கிறோம் எபேசியர் 4:13 5 வகையான ஊழியங்கள்ல ஒரு ஊழியம் என்னன்னா தீர்க்க தரிசன ஊழியம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்கள் பெயர்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி என்ற ஒரு அடையாளத்தை சேர்த்துக்கிறாங்க. அவங்க கர்த்தர் கொடுத்த அழைப்பு ஒருவேளை மெய்ப்பன் அழைப்பா இருந்தாலும் அவங்களுக்கு தங்களை தீர்க்கதரிசி என்று அழைக்கிறதே அவங்க என்ன பண்றாங்க, மேன்மையா கருதுறாங்க. ஆனா அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்காம இல்ல, உரைப்பாங்க. ஆனா தீர்க்க தரிசனம் உரைப்பவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிக்கு ஆயிட முடியாது. 3 காரியம் இந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி நான் என்னோட வாழ்க்கையிலிருந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, முதல் தீர்க்கதரிசி என்பவர் யார் அப்படின்னா, அவங்க 10 தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா அதுல 10மே நிறைவேறணும். ரெண்டாவது என்னன்னா, தீர்க்க தரிசனம் சொல்வதற்கான நோக்கம் என்ன? தீர்க்க தரிசனம் சொல்வது இன்னொருத்தர் மனம் திரும்புவதற்கோ எப்படி கர்த்தர் யோனாவை அனுப்பினாரோ அது மனம் திரும்புவதற்கு ஏதுவான தீர்க்க தரிசனமா இருக்கிறோம். மூன்றாவது, தீர்க்க தரிசனம் என்பது தெய்வ வசனத்தோடு ஒத்து போவதா இருக்கணும். சோ நம்ம வாழ்க்கையிலும் இதை குறித்து எல்லாம் நம்ம சிந்தித்து அறிந்து ஆராயணும். God bless you.